வெல்கம் டு 5-Star IAS அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் புவியியலில் நமக்கு மொத்தம் 2 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் வளங்கள், பேஜ் நம்பர் 160. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 170 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ சூரிய ஆற்றல். செகண்ட் ஒன், மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ கமுதி. தேர்ட் ஒன், மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ தாமிரம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் ஆ மைக்கா. ஃபிஃப்த் ஒன், நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெப்ப சக்தி. அடுத்தது ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், நீர் மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் டேஸ். ஆன்சர் சீனா. செகண்ட் ஒன், தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் டேஸ். ஆன்சர் கஞ்சமலை. தேர்ட் ஒன், பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் டேஸ். ஆன்சர் அலுமினியம். ஃபோர்த் ஒன், மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் மாங்கனீசு. ஃபிஃப்த் ஒன், பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கருப்பு தங்கம். அடுத்தது ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளம். ஆன்சர் காற்றாற்றல். உலோக வளம். ஆன்சர் இரும்பு. அலோக வளம். ஆன்சர் மைக்கா. புதைப்படிம எரிபொருள். ஆன்சர் பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கல். ஆன்சர் படிவுப்பாறை. அடுத்தது ரோமன் லெட்டர் 4 பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று, காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். காரணம், காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது கூற்று, இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. காரணம், வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றினை விளக்குகிறது. அடுத்தது ரோமன் லெட்டர் 9 செயல்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள உலக நில வரைபடத்தில் உலோக வளங்கள் பரவி கிடைக்கும் இடங்களை குறித்திடுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், குறுக்கெழுத்து புதிர் இடமிருந்து வளம். செகண்ட் ஒன், உலகின் முன்னணி உற்பத்தியாளர்கள். ஆன்சர் சீன நாகமிரி. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுவது. ஆன்சர் நீர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், தங்கம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகம். ஆன்சர் வெள்ளி. அடுத்தது சிக்ஸ்த் ஒன், மின் தொழிற்சாலைகளில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவது. ஆன்சர் மைக்கா. அடுத்தது மேலிருந்து கீழ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆன்சர் மாங்கனீசு. செகண்ட் ஒன், வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்துவது. ஆன்சர் தாமிரம். செவன்த் ஒன், இந்தியாவில் தங்கம் அதிக உற்பத்தி செய்யப்படும் இடம். ஆன்சர் கர்நாடகா. எய்த் ஒன், ஆற்றலை வெப்பம் மற்றும் ஒளியாக உற்பத்தி செய்வது. ஆன்சர் சூரியன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.